வரல நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கும் சரி இல்லை பைக்குக்கும் சரி கார்லலாம் எல்இடி பல்பு மாட்டோம் இல்லையா, அந்த பல்பு மாட்டுறப்ப எப்படி ப்ராப்பராக மாட்டோம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன் இதை நான் வீடியோவை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எல்இடி பல்பெல்லாம் மாட்டுறப்போ நானே என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட்டு கேப்பு. ஸோ இதை வந்து இந்த சென்ட்ரு ஏரியாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும், கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ணி தான் நானே மாட்டியிருப்பேன் முன்னாடி ஃபஸ்ட்டு டைம்லலாம் மாட்டுறப்போ. இது எப்படி கட் பண்ணி மாட்டுறதுக்கு 2 காரணம் உண்டு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கஸ்டமர் வந்து நமக்கு ப்ராப்பராக மாட்டுறதுக்கான டைமிங் தர மாட்டாங்க, அதுக்கான செலவுக்கான காசும் தர மாட்டாங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். கரெக்டாக ஒரு ஒரு ஹெட்லைட்டு ப்ராப்பராக நம்ம மாட்டுறதுக்கு இப்போ 4000 கொடுத்து ஒரு பல்ப் வாங்குறோன்னா ப்ராப்பராக மாட்டினா 1500 வரும், இல்லை 2000 கூட வரும். அது காரை பொறுத்தது. சிலது 1000 வரலாம். அது அந்த காரை பொறுத்த. ஈஸியாக கலத்தி மாட்ட முடியும்னா ஈஸி, கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன நினைப்போம்னாக்க, இந்த மாதிரி வரக்கூடிய பல்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பல்பை வச்சு மாட்டிட்டு அதுக்கு பேக்கில் இந்த இருக்கக்கூடிய ரப்பரை வந்து கட் பண்ணி பேக்கில் இந்த மாதிரி வச்சு சொருவி உள்ளே வச்சுருவோம். ஸோ இப்படி வைக்கிறனால என்ன நடக்குனாக்கா, ஹெட்லைட்டுக்குள்ளே தண்ணி இறங்கும். ஸோ தண்ணி வந்து அதிகமாக இறங்கும். அதனால தான் நான் அதுக்கு சொல்யூஷன். இது ஏற்கனவே நான் பண்ணிட்டேன், நிறைய வண்டிகள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை ஒரு வீடியோவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான், நான் மற்றவங்களும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது எப்படி ப்ராப்பராக மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி பல்பில் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பீஸை வந்து கலட்ட முடியும். நான் இப்போ கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருக்கு. சிலது ஸ்க்ரூ டைப்பாக இருக்கும், சிலது மாதிரி ப்ரெஸ்ஸிங் லாக்காக இருக்கும். ஸோ இது ப்ரெஸ்ஸிங் லாக் டைப்பு. இப்போது இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேக் சைட்லேருந்து நிறைய உள்ள சொறி விட்டுடுங்க. சொறி விட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிலிவ் இருக்குது இல்லையா, இந்த சிலிவை உட்கார வச்சுட்டு இதை மாட்டணும். ஸோ இது சில வண்டிகளில் மட்டும்தான் வண்டியிலே லைட்டை வச்சு மாட்ட முடியும். சில எல்லா வண்டிகளையும் வெளியில் எடுத்து மாட்டுறது தான் ப்ராப்பராக மாட்ட முடியும், ஈஸியாக மாட்ட முடியும். ஸோ அந்த வெளியில் கலத்தி மாட்டுறது தான் கஷ்டமான வேலை. அதுக்கு தான் நான் அந்த காசு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மென்ஷன் பண்ணேன். இந்த ஹெட்லைட்டு கலத்தினா ஃப்ரண்ட்டு பம்பர் கலட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு செலவு தான், எப்படினாலும் அது செலவு தான். அந்த வேலை கூலி அப்படிங்கிறது தான் இதை நிறைய பேர் கட் பண்ணி மாட்டுறதுக்கான காரணமாக அமையுது. ஓகேங்களா? இப்போது இப்படி வச்சுக்கிட்டு நான் இதை மாட்டின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பல்பை பிடிச்சிட்ருக்கேன். நான் இதை மாட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நண்பர்களே, இதில் தெரியும் பாருங்கள், நான் அதில் ரப்பரை மாட்டி அதுக்கு மேலே இந்த சிலிவை போட்டுட்டேன். இப்போ நாம் இதை கொண்டு போய், கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இதை கொண்டு போய் ஹெட்லைட் டூமுக்குள்ளே மாட்டி, ஆனால் அதுக்குள்ளே ஒரு கிளாம்பு வரும் பார்த்தீங்களா, அந்த கிளாம்பை வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ ப்ராப்பர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாம்பை கூட கலத்தி எடுத்துகிட்டு இந்த ரப்பர்லேயே வச்சு விட்ருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த கிளாம்பை வச்சு இதை மாட்டிட்டிங்கன்னா இது வழியாக உங்களுக்கு தண்ணி உள்ளே வரவே வராது. இந்த மோட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் எதுவும் ஆகாது. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு அது இன்னும் சேஃப்டி படுத்தணும் விரும்பிங்கன்னா, இந்த மாதிரி ஒரிஜினல் ரப்பர் வச்சதுக்கப்புறம் பழைய ரப்பர் தான் இந்த மாதிரி கிடச்சின்னா, இதை வேணால் பேக்கில் சின்னதாக ஒரு க்ளூகன் ஏதாவது விட்டு லைட்டாக ஒட்டிக்கிடுங்க, இல்லைனா அனபாண்ட் ஊற்றி லைட்டாக ஒட்டிக்கிடுங்க. அப்போ கொஞ்சம் கூட அதுக்கு சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் இந்த ஓப்பன் கண்டிப்பாக வேணும் இந்த மோட்டருக்கு, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இது அடிஷ்னலாக நான் சொல்லக்கூடியதான். இதனால் ஒருத்தருக்குமானு தெரியலை, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு உங்களுக்கு டக்குன்னு இந்த மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆயிருமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா, இதை வெளியில் வச்சு வேணால் ஒட்டி வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாட்டு. அதுவும் மேல் பக்கம் தான் ஒட்டணும், அடிப்பக்கம் ஓப்பனில் தான் விடணும். தண்ணி தான் வந்துச்சுன்னா கீழே போகிறதுக்கு, இல்லைன்னா இந்த தண்ணி இதில் கட்டி நிற்கும். ஓகேங்களா? இது தேவையில்லை, மோட்ரு மட்டுமே போதும். இதுதான் எல்இடி மாட்டுறதுக்கான முறை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டு மோஸ்ட்டு உள்ள தண்ணி இறங்காது, இல்லைன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே இறங்கும். ஓகேங்களா? அப்போது தேவைப்பட்டால் மட்டும், வேணும்னா உங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய ரப்பர் கூட எடுத்து சேஃப்டிக்கு சும்மா மேலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது.